எழுச்சி உரையாற்றிய திரு ஏஆர் வேலவன் அவர்களுக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். அடுத்தபடியாக மாநில துணை பொதுச் செயலாளர் திரு மரு பாஸ்கர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். இன்றைய தினம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உலக மீனவர் நாளின் இந்த நாளின் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மீனவர் ஐக்கிய முன்னணியின் தலைவர் பெரியவர் ஜி.ஆர். அப்பாராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரரே, இந்த மீனவர் ஐக்கிய முன்னணியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மைக்கேல் பெர்னாண்டோ அவர்களே, தொடர்ந்து அவருடன் தமிழகம் எங்கும் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டு குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக எங்களிடையே தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மங்கையர் செல்வன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய குணசேகரன் பெர்னாண்டோ அவர்களே, நாஞ்சில் மைக்கேல் அவர்களே, லோகு சுரேஷ் அவர்களே, ஏ விஸ்வநாதன் அவர்களே, பர்வதராசன் அவர்களே, திருமதி பானுமதி பாஸ்கரன் அவர்களே மற்றும் இன்றைய தினம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொள்ள இருக்கின்ற ஜே.பி. நிஷாந்தி ஜி அவர்களே, கஜேந்திர கான்ஜி அவர்களே, டாக்டர் தோமர் அவர்களே, திரு துபானி நிஷாத் அவர்களே, பாபுராவ் அவர்களே, திரு ரத்னகுமார் எம்எல்சி அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை மீனவ சொந்தங்களே, நன்றியுரை ஆட்ட இருக்கின்ற மாநில மாணவரணி செயலாளர் நித்ய ஜான் கென்னடி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முத்திரையர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விளம்பர பதாகையிலே மீனவ முன்னோர்களுக்கு நடுவிலே ஒரு மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மன்னரின் உருவமானது பெரும்பிடுகு முத்தரையர் என்ற மன்னரின் உருவத்தை தான் அங்கு பொறித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் உங்களிடையே அவரை பற்றியும் ஒன்று சொல்ல வேண்டும் என்கின்ற காரணத்தினால் சொல்ல இருக்கின்றேன். இவர் கிபி 662 வாக்கிலே திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை மற்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மத்திய மண்டலங்களை எல்லாம் கட்டியாண்ட ஒரு சக்கரவர்த்தியாக வாழ்ந்தவர். இவருக்கு திருச்சி மாவட்டத்தின் நட்ட நடுப்பகுதியிலே சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்பேற்பட்ட ஒரு வம்சத்தின் சார்பாகத்தான் இன்றைக்கு பேச வந்திருக்கின்றேன். இந்த வம்சம் மீனவர் வம்சத்திலிருந்து நாங்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களுடைய சமுதாயத்திலே இந்த வம்சத்திலே வளையர் என்ற மக்கள் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். சருகு வளையர் என்று சொல்லக்கூடியவர்களும் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். செட்டிநாட்டு வளையர் என்று சொல்லக்கூடியவர்களும் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். கண்ணப்பகுல வளையர் என்று சொல்லக்கூடியவர்களும் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். அம்பலக்காரர் என்று சொல்லக்கூடியவர்களும் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். எப்படி கிழக்கு கடற்கரை 1000 கிலோமீட்டர் இருக்கின்றதோ அந்த 1000 கிலோமீட்டரும் கடற்கரையிலே எங்களுடைய மக்கள் திரளாக இந்த மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள். ஆனால் இந்த இருவரும் ஒன்று என்பதை இந்த கடந்த நூற்றாண்டுகளாக யாரும் நெருக்கி வைத்து பேசவோ அல்லது கூட்டி வைத்து பேசவோ இல்லாத காலத்திலே இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மீனவர் ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஜி.ஆர். அப்பாராஜ் அவர்களும், அருமை பொதுச் செயலாளர் மைக்கேல் பெர்னாண்டோ அவர்களும், அருமை துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் மங்கையர் செல்வன் அவர்களும் கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் சந்தித்து மீனவரும் வளையரும் அம்பலக்காரரும் முத்தரையர்களும் ஒருவரே, இந்த நாட்டிலே 2.5 கோடி பேர்கள் நாம் ஒன்றாக இருக்கின்றோம், ஏன் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது, அதிலும் நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் கூட்டினார்கள். கடந்த 15ஆம் தேதி எங்களுடைய திருச்சி மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 400 பேர்களை கூட்டி ஸ்ரீதேவி திருமண மண்டபம் என்ற வெக்காளியம்மன் கோவிலுக்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்திலே மிக ஒரு திரளான கூட்டத்தை, அதிலும் பிரதிநிதிகள் கூட்டத்தை கூட்டினோம். அந்த கூட்டத்தில் இன்றைய தலைவரும் பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் சிறப்பாக அங்கு இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி பேசினார்கள். எதிர்காலத்திலே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் இந்த மக்கள் ஒன்றானால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
ஆகவே நாம் ஒன்றிணைவோம் என்று கூறினார்கள். நாங்கள் அதற்கு அச்சாரமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றோம். எங்களுடைய மக்களை ராமநாதபுரத்தில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள், நாகை மாவட்டத்தில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள், அதே போல கடற்கரை மாவட்டங்களில் எல்லாம் அதிக பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் இந்த மீனவர் ஐக்கிய முன்னணியில் இணைப்பதற்கான பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். மேலும் பரவர் என்று சொல்லக்கூடியவரும் பரதவர் என்று சொல்லக்கூடியவரும் வலை வீசின திருவிளையாடல் என்ற விழாவை நடத்தக்கூடியவர்கள், அதே போல சரவண பொய்களில் இருந்து உதித்த காலத்தில் இருந்து அவருக்கு துணை புரிந்தவர்கள் மீனவர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியும் இருக்கின்ற காரணத்தினால் புராண காலத்தில் இருந்தே மீனவர்களும் முத்தரையர்களும் முருகப்பெருமானுக்கு துணையாக இருந்தவர்கள் தான் என்பதையும் நாம் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் இடையிலே கடந்த ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த சமுதாயத்தில் இருந்து பிரிந்து மரக்கலராயர் என்ற மரைக்காயர்களும் இன்றைய தினம் பெர்னாந்து என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ மதத்தை தருவியக்கூடிய மீனவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே மதத்தாலோ அல்லது இனத்தாலோ வம்சத்தாலோ நாமெல்லாம் பிரிக்கப்பட்டவர்கள் அல்ல. மீனவர்கள் என்று சொன்னால் மீனவரும் ஒன்றே, முத்தரையரும் ஒன்றே, வலையரும் ஒன்றே, அம்பலக்காரரும் ஒன்றே என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். நிச்சயமாக இணைந்து எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், கடலூரிலோ திருச்சியிலோ அல்லது சென்னையிலோ ஒரு மிகப்பெரிய மாநில மாநாட்டை கூட்டுவோம். அந்த மாநில மாநாட்டை கூட்டினால் அந்த வருகின்ற அந்த கூட்டத்தை பார்த்து நிச்சயமாக ஒரு அரசியல் எழுச்சியை நம்மாலும் நடத்த முடியும். எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் நிச்சயமாக பயமுறுத்த முடியும். ஆகவே அருள் கூர்ந்து இந்த மீனவ ஐக்கிய முன்னணியானது முத்தரையர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 பெரிய அமைப்புகளை கூடி பேசி ஒன்றாக உட்கார்ந்து இந்த மீனவர் ஐக்கிய முன்னணியை எதிர்காலத்திலே ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாய் எழுச்சிப்படுத்துவதற்கு எங்கள் முத்தரையர் சங்கம் சமூகம் தயாராக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த சமுதாயம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியாக முன்னேற வேண்டும் என்றால் நமக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், கடந்த 1979 வருடத்திலே புதுக்கோட்டையிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கூட்டி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி காட்டினோம். ஏன் அந்த மாநாட்டை நடத்தினோம் என்று சொன்னால், உங்களுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தனித்தனியாக நம்மளை எல்லாம் பிரித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை சொல்ல வேண்டிய காரணம், அதற்காக ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். தயவு செய்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். 1979 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த குல செல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டு, எக்ஸ்எம்எல்ஏவை கூப்பிட்டு, சேனா உன்னுடைய மாவட்டத்தில் முத்தரையர் மாநாட்டை நடத்து என்று சொல்லுகின்றார். அதன் காரணமாக 1979 புதுக்கோட்டையில் ஒரு மாநாடு, முத்தரையர் மாநாடு நடைபெறுகிறது. இதை ஏன் எம்ஜிஆர் அவர்கள் குல செல்லையா என்கின்ற எங்களுடைய தலைவரிடம் சொன்னார் என்று சொன்னால், அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் புதிதாக ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற நேரம். அப்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய எழுச்சியை பார்த்து முதலமைச்சர் ஆகிவிட்டார், இவரை எப்படி அப்புறப்படுத்துவது என்கின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக அந்த மொழிவெறி திவேஷத்தை துவக்குகின்றார். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், எப்படி ஒரு மலையாளத்தான் ஆளலாம் என்கின்ற ஒரு பேச்சை தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளர்களை வைத்து தமிழகம் முழுவதும் பேச வைத்தார். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சை பேச வைத்தார். அந்த பேச்சை பொறுக்க முடியாத எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக மிகப்பெரிய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய மீனவர்களும் முத்தரையர்களும் ஒன்றே என்று அறிந்த புரட்சி தலைவர் அவர்கள் குலசெல்லையா அவர்களை அழைத்து அன்றைய தினம் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த மீனவர் ஐக்கிய முன்னணியின் தலைவராக இருக்கக்கூடிய GR அப்போராஜ் அவர்கள். இது இப்பொழுது அல்ல, இது 1979 நடந்த காலகட்டம். 79 முத்தரையர்களிடம் சுமூகமாக பழகிக்கொண்டும் முத்தரையரும் மீனவர்களும் ஒன்றே என்ற நிலைப்பாட்டை எடுத்தவர் தான் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தலைவர் GR அப்போராஜ் அவர்கள். அன்றைய தினம் 1979 நடைபெற்ற மாநாட்டில் அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மீனவராக இருந்த GR எட்மண்ட் அவர்களையும் அன்றைய அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வைத்து சிறப்பு செய்தவர்கள் முத்தரையர்கள். மீனவரும் முத்தரையரும் ஒன்றே என்பதை 1979 நிரூபித்து காட்டினோம். அங்கு திரளாக லட்சக்கணக்கான மக்கள் கூடிய, மீனவர்களும் கூடினார்கள், முத்தரையர்களும் ஒன்றாக கூடினார்கள். ஆகவே அந்த திரளான கூட்டத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்
மலையாளத்தான் என்பதை சொல்லுவதை விட்டுவிட்டார். அதற்கு பின்னால் ஏன் என்று சொன்னால் மீனவர்களும் முத்தரையர்களும் எம்ஜிஆரின் பின்னால் அணிவகுத்து விட்டார்கள். இனிமேல் மலையாளத்தான் என்று சொன்னால் மிகப்பெரிய கேடு வரும் என்று சொல்லி அன்றையிலிருந்து அந்த மலையாளத்தான் என்ற பேச்சை விட்டுவிட்டார் எம்ஜிஆர் கலைஞர் அவர்கள். இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் மிக பெரிய சமுதாயம் முத்தரையர் சமுதாயமும் மீனவர் சமுதாயமும் ஒன்றே என்பதுதான். நாங்கள் 79 எங்களுக்கு எந்த அமைச்சரும் கிடையாது சட்டமன்றத்திலே. 79 அந்த மாநாட்டில் கோரிக்கை வைக்கின்றோம், முத்தரையர் சமுதாயத்திற்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்கள் என்று சொல்லி. அவர் சொல்லிவிட்டு சென்றார், எங்களிடம் தருகின்றேன் என்று சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் எங்களுக்கு தரவில்லை. நீண்ட நெடிய போராட்டங்களை எல்லாம் செய்தோம். நாங்கள் 4 வருடங்களாக போராடிய பிறகு எம்ஆர் கோவிந்தன் என்கின்ற எம்எல்ஏவுக்கு முதலாக மீன்வளத்துறை அமைச்சர் என்ற பதவியை தான் கொடுத்தார் எங்களுக்கு. எம்ஜிஆர் அறிந்திருந்தார் முத்தரையரும் மீனவர்களும் ஒன்றே என்பதை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அறிந்திருந்தார். கலைஞருக்கும் தெரியும், இப்பொழுது இருக்கக்கூடிய புரட்சி தலைவிக்கு தெரியும். ஆனால் நம்மிடையே அந்த ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒற்றுமையை நாம் நிலைநாட்ட வேண்டும். எதிர்காலத்திலே அரசியலிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மீனவர் ஐக்கிய முன்னணியை ஒரு அரசியல் ரீதியான அரசியல் கட்சியாக பரிணாமிக்க செய்து முத்தரையர்களும் மீனவர்களும் ஒன்றே என்று கூறி அந்த கட்சியை மிகப்பெரிய அரசியல் சக்தியாக எழுச்சி பெற செய்வதற்கு இந்த கூட்டத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு வாய்ப்பளித்த தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எழுச்சி மிகு உரையாற்றிய திரு மரு பாஸ்கர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.